Hey குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீக் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ டேடியை ட்ரெயின் ஏற்றி விட்டுறதுக்காக நானும் கலிஷும் வந்திருந்தோம். ஸோ ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு தாம்பரத்துலேருந்து போயிட்டுருக்கும்போது தான் இந்த அக்வாரியம் ஒன்று உள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி அன்றைக்கி லாஸ்ட் டேன்னு கூட சொன்னாங்க. அது உள்ளே வந்து கேட்டப்பறம் தான் தெரிஞ்சது. ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். கவுண்டர் டிக்கெட் பார்த்திங்கன்னா 100 இருந்தது. ஓகே உள்ளே அப்படி என்ன அக்வாரியம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் ரேட் கேட்டோன்னே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. பட் ஒர்த் ஃபார் த மணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போனோம். பட் உள்ளே ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டி டேங்க்கில் இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் தண்ணி எல்லாமே ரொம்ப ப்யூரிஃபை பண்ணி நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு கூட சொன்னாங்க. நான் கூட ஏனோ தானுன்னு இருக்குமோன்னு நினச்சோம். பட் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய புது ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. எல்லாத்துக்குமே மேலே வந்து பேர்லாம் எழுதி ஒட்டியிருந்தாங்க. சில இது அதுவாக விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன், 1-2க்கு இல்லை. பட் பேர்லாம் எழுதி ஒட்டியிருந்தாங்க. ஸோ என்னன்னு பார்த்து பொறுமையாக பார்த்துட்ருந்தோம். ஸோ நாங்கள் போனது நியர்லி ஒரு 9:30க்கு மேலே ஆனதுனால ரொம்ப கூட்டமே இல்லை. ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பொறுமையாக அந்த ஃபிஷ் அவர் அழகெல்லாம் பார்த்துட்டே அப்படியே மெல்ல தான் போயிருந்தோம். இந்த ஃபிஷ்ஷு பார்த்தோன்னே உண்மையிலே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஏன்னா ஏரோப்ளைன் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஃபீல் தாங்க எனக்கு இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகும்போது அந்த டனல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே இது இருக்குது. இது வச்சுருந்ததே செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது எங்களுக்கு உள்ளே போகும்போது. ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு செட்டில் எல்லாமே குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருந்தது. ஸோ எல்லாமே அவ்வளோ கலர்ஸோட பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. என் ஃபேஸ் உள்ளே போனதுலேருந்து ரொம்ப பிரைட்டாக ஆகிடுச்சு. அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்ருந்தேன். அப்புறம் செகண்ட் செட்டில் கொஞ்சம் மீடியம் சைஸில் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. ஸோ எனக்கு என்னென்னா, உண்மையிலேயே இதெல்லாம் உண்மைதானா, மேலே இப்படி அழகாக செட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது அனிமேஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அந்த டவுட் வந்தது. பட் அந்த ஃபிஷ் மூவ் ஆகிறது இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உள்ள வாட்டருமே அவ்வளோ நீட்டாக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக இருந்தது. உள்ள ஃபிஷ் இதெல்லாம் பார்க்குறது செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டே போகும்போது தான் லார்ஜ் ஃபிஷ்ஷெலாம் இருந்ததுங்க. இதான் அங்கே இருந்தது. நல்லா லார்ஜ் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஜெர்க்காச்சு பயத்தில். உள்ள நல்லா ரெட் ஷேடில் இருந்தது. அதோட உடம்பு கொஞ்சம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா 2 நீல ஃபிஷ், இது 2 தான் நல்லா நீளமாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ கூட்டம் வேறு இல்லையா, ரொம்ப மெல்ல தான் போயிட்டுருந்தோம். ஸோ 10:30 வரை தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலே கொஞ்சம் சரி எல்லாத்தையும் வேகமாக கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோ பூத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா இருந்துச்சு. ஸோ 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயுமே 1-2 டேங்க்கில் குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. பார்த்துட்டு அப்புறம் உள்ளே வந்து சாப்பிட்றது, அப்புறம் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் விற்கிறது, 10 ரூபாய் ஐட்டம்ஸ் அதெல்லாம் விற்கிறதெல்லாம் இருந்தது. ஸோ நான் டெல்லி அப்பளத்தை தான் தேடினேன். ஸோ ஃபைனலி உள்ளே இருந்தது கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது எக்ஸிபிஷனாலே நான் வருது இந்த டெல்லி அப்பளத்துக்காக, அப்புறம் ஒரு பானிபூரிக்காக. என்னதான் வெளியே சாப்பிட்டாலும் உள்ளே அங்கே சாப்பிட்றது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே பானிபூரி தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருந்தோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட ரேட்டு கேட்டாலுமே 70 சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே அதே ரேட் தான். அந்த ஒரு பிளேட் 70 ருபீஸ் சொன்னாங்க. கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது ரேட்டு. சரி ஓகே உள்ளே என்ஜாய் பண்ணும்போது ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. சாப்பிட்டுட்டே அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஸோ அங்கே எல்லாமே லாஸ்ட்டு ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10:30 ஆகிடுச்சு நாங்கள் உள்ளே அது வாங்கும்போதே. ஸோ எல்லாமே கொஞ்சம் லாஸ்ட்டாக அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரைடு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்னோ, டிமாண்டி காலனி, இந்த மாதிரி மிரர் ஹவுஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப உள்ளே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாம் க்ளோஸ் டைம் ஆனதுனால சும்மா அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி 10 ரூபா பொருள் இதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். சும்மா சுற்றி கிளிப்ஸ் ஏதாவது வாங்கலாம், கொஞ்சம் மெமரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். பட் அதுவுமே ரேட்டு 70 அந்த மாதிரி இருந்தது. ஸோ குட்டி கிளிப்பில் அவ்வளோக்கு எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே இல்லை. ஸோ அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்ருந்தோம். அப்புறம் உண்மையிலே இது பிடிச்சிருந்ததுங்க, ராஜஸ்தான் பிக்கிள்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருந்தது. எல்லா கைண்ட் ஆஃப் ஊறுகாயும் வச்சுருந்தாங்க. வெஜிடபிள்ஸில் எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஊறுகாய் போட்டிருப்பாங்க போல். வத்தல்லேருந்து கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் போட்டிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. சாம்பிளுக்கு வேறு கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு 4-5 டேஸ்ட் பண்ணோம். சூப்பராக இருந்தது. ஸோ அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து வெளியே கிளம்பிட்டோம். அதுதான் குட்டீஸ், அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஓகே.